ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்றைக்கி இந்த டாபிக் வந்து ஹீமோப்ரோட்டோசோன் டிசீஸ். ஏன் இந்த ஹீமோப்ரோட்டோசோன் டிசீஸ் பற்றி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, என்னோட RAIVP இன்டர்வியூவில் என்னை கேட்ட கொஸ்டின், ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஷியேட் தி ஹீமோப்ரோட்டோசோன் டிசீஸ் அப்படின்னா, நமக்கு பேசிக் ஹீமோப்ரோட்டோசோன் டிசீஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு, எக்ஸாம்பிள் இப்போ இந்த 3 டிசீஸ் இந்த 4 டிசீஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இதில் ஒவ்வொன்றுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோன்னு சொல்கிறது தான் அதுக்கான அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இல்லையா? ஓகே, இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹீமோப்ரோட்டோசோன் டிசீஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பெபிசியோசிஸ், அனப்ளாஸ்மோசிஸ், தெய்லீரியோசிஸ் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் ட்ரிப்னோசோமியாசிஸ். ஸோ மோஸ்ட்லி ஹெச்பிடிஸ் பார்த்தோம்னா நம்ம பெபிசியா, அனப்ளாஸ்மா, தெய்லீரியா வரும். சில ஏரியாவில் ட்ரிப்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இதோட இந்த வீடியோவோட கண்டென்ட் எப்படின்னா, கிளினிக்கல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் கிளினிக்கல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் டயக்னோசிஸ் பார்ட் பார்க்க போகிறோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட். இந்த 3 தான் இதோட கண்டென்ட். ரொம்ப சின்ன வீடியோஸ், இதில் நிறைய ஃபீல்டு டிப்ஸ் கூட இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஹீமோப்ரோட்டோசோன் டிசீஸ்னால் அதோட எப்படி நம்ம எல்லாருமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அது எல்லா ஹீமோப்ரோட்டோசோன் டிசீஸ்லேயும் டெம்பரேச்சர் இருக்கும். அப்புறம் அனீமியா இருக்கும். எல்லா இதுலேயும் அனீமியா இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இம்பார்ட்டன்ட் டிசீஸ் எடுத்துக்கிட்டோம். பெபிசியோசிஸ், அனப்ளாஸ்மோசிஸ், தெய்லீரியோசிஸ் எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெக்குலர் கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா? இதில் வந்து ஹீமோக்ளோபினூரியா பார்ப்போம். எல்லாத்துக்குமே தெரியும், காஃபி கலர் யூரின், ப்ரௌன் கலர் யூரின் சொல்லுவோம். இதில் பார்த்தோம்னா என்லார்ஜ் லிம்ஃப் நோட்ஸ், ஜென்ரலைஸ் லிம்ப் அடினோபதி. ஏன் இது இங்கே ஜென்ரலைஸ் லிம்ப் அடினோபதினா, இது ஒரு லிம்போ ப்ராலிஃபரேட்டிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. டார்கெட் ஆஃப் செல் வந்து லிம்போசைட்ஸ். ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் இது பார்த்திங்கன்னா, அப்புறம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இது பார்த்தோம்னா, இதில் வந்து ஹீமோக்ளோபினூரியா ரெட் கலர் யூரின், இதில் வந்து ஆலிவ் க்ரீனா டார்க் கலர் யூரின். அனப்ளாஸ்மஸ்க்கும் பெபிசியோசிஸ்க்கும் வெரி ஈஸியஸ்ட் மெத்தட் டு டயக்னோஸ். அதோட யூரின் கலரை பார்த்திங்கனாவே தெரிஞ்சிடும். இங்கே ரெட் கலர் யூரின், இங்கே டார்க் ஆர் ஆலிவ் க்ரீன் கலர் யூரின். ஏன் இங்கே டார்க் ஆர் ஆலிவ் க்ரீன் கலர் சொல்கிறோம்னா, அனப்ளாஸ்மோசிஸ்க்கு இன்னொரு பேர் கால் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். கால் பிளாடரில் பைல் பிக்மெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தியாக அக்குமுலேட் ஆகிற வரைக்கும் அது ஹைப்பர் அப்புறம் பிளட்டில் அந்த பிக்மெண்ட் அப்சார்ப்ஷனால் யூரினில் டார்க்காக ஆலிவ் க்ரீன் கலர் யூரின் வரும். சரி, இதில் தான் வந்து இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலிசிஸ் நடக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் ஹீமோலிசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் இருக்கிறதில்ல. இங்கே வந்து அப்புறம் வழக்கம் போல் எல்லாத்துலேயுமே இருக்கும். இங்கே மெயின் வந்து இக்டரிக் மியூக்கஸ் மெம்பரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் டு இக்டரிக் போகும். சின்ஸ் ஆர்பிசி ஜென்ரலைஸ்டு அனிமியா எல்லாத்துலேயுமே வர வேலைக்கும் எல்லா இடத்துலையும் ஜாண்டிஸ் வரும் ஃப்யூச்சரில். டிசீஸ் கோர்ஸில் கண்டிப்பாக ஜாண்டிஸ் வரும். அப்புறம் அனிமியான்னு வந்துட்டாவே பிளட் கண்டென்ட், பாடியோட பிளட் கெப்பாசிட்டி குறையும் போது கண்டிப்பாக அங்கே வந்து ரெஸ்பிரேஷன் ஜாஸ்தியாகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், டேச்சிகார்டியா, டாக்கிஃபீனியா கண்டிப்பாக இருக்கும். ஓகே சார், இவ்வளோ தான் சார். அப்புறம் இன்னொரு தெய்லீரியோஸில் பெக்குலர் டயக்னோசிஸ் பாயிண்ட் என்னென்னா, விசிபிள் மியூக்கஸ் மெம்பரில் அங்கங்கே பெட்டிக்கல் ஹெமரேஜஸ் இருக்கும். ஸோ வந்து இங்கெல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியாது. தெய்லீரியோசிஸில் மட்டும் கன்ஜங்டிவல் பெட்டிகேஷன், எல்லாம் நாட் ஓன்லி வெஜினல் மியூக்கஸ் மெம்பர்லேயும் பெட்டிக்கல் ஹெமரேஜஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் ஃபீவர் இருக்குது, எல்லாத்துலேயும் அனிமியா இருக்குது. இதில் யூரின் கலர் இங்கே வந்து கொஞ்சம் நார்மல் யூரின் தான் இருக்கும். இங்கே வந்து ஹீமோக்ளோபினூரியா ரெட் டார்க் கலர் யூரின், இங்கே க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் டார்க் கலர் யூரின், இங்கே டார்க் ரெட், இங்கே டார்க். அப்புறம் இங்கே ஜென்ரலைஸ் லிம்படினோபதி, டிஸ்னியா, ரெக்கமன்சி அதெல்லாம் வரும். பெபிசியோஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூரல் பெபிசியோசிஸ். சின்ஸ் இந்த கண்டிஷன் கூட ஃபீல்டு ஆஸ்பெக்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இது எப்படின்னா, பிளட் சப்ளைக்கு பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸில் இந்த ஆர்பிசிஸ் போய் லார்ஜ் ஆகி இதாகிட்டு இஸ்கிமிக் நெக்ரோசிஸ் வரும் பிரெயினில். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆளுக்கு நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் வரும். நிஸ்டாக்னஸ், கன்வல்ஷன், அட்டாக்சியா, சர்க்கிளிங், எல்லா விதமான நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் வரும். ஸோ இதில் ஒரே மேஜர் பாயிண்ட் யூரின் கலர் பாருங்கள். இது ரெண்டுக்கும் யூரின் கலர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இங்கே மியூக்கஸ் மெம்பரேன் பாருங்கள், லிம்ஃப் நோட் பாருங்கள். அவ்வளோதான் இதை டிஃப்ரென்ஷியேஷன் பாயிண்ட்டு. ஸோ டயக்னோசிஸ் ஆஸ்பெக்ட்னு வரும்போது ஜென்ரலாக வெறும் பிளட் ஸ்மியர், பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் அலோன் எனஃப் டு டயக்னோஸ் த கேஸ். பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் அலோன் எனஃப் டு டயக்னோஸ் ஆல் தீஸ் 3 கேசஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பெபிசியா, பயோஜினோம், ஆர்பிசி இதெல்லாம் இன்ட்ராவாஸ்குலர் பேரசைட்ஸு, சரி இன்ட்ரா செல்லுலர் பேரசைட்ஸு. ஸோ இதில் ஆர்பிசியில் பேர்ல் ஷேப்டு ஆர்கானிசம் இருக்கும். இங்கே பேர்ல் ஷேப்டு ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இங்கே டாட் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா
லிம்போசைட்ஸில் வந்து கேபி பாடிஸ் இருக்கும். ஓகேவா. அப்புறம் வழக்கம் போல் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி மாலிகுலர் டெக்னிக்ஸ்னு எடுத்துக்கினா எலைசா பிசிஆர் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. ஜென்ரலைஸ்டாக எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகிக்கும் அந்த பாயிண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மீரோசைட்ஸ் இருக்கும் ஆர்பிசியில், பெபிசியாவில், அனப்ளாஸ்மாவிலையும் அனப்ளாஸ்மா சென்ட்ரல்லாம் சென்டர் பாயிண்ட்டில் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். மார்ஜினில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். வெரி ஈஸி டு டயக்னோஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் ஸ்மேர் போதும், பெரிஃபரல் பிளட் ஸ்மேர் போதும், டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தோம்னா நமக்கு லிம்போசைட்ஸில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கேபிபி பாடிஸ் இருக்கும். ஆர்பிசியில் மீரோசைட்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதெல்லாம் நம்ம நோட்டிஃபை பண்ண முடியாது. பட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிளினிக்கல் கோர்ஸில், அனிமல் கிளினிக்கல் கோர்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் அந்த டயக்னோசிஸ் ஆஸ்பெக்டில். மெயினாக இப்போது லிம்போசைட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் பஃபி கோட் ஸ்மேர் எடுக்கலாம். அது டெய்லிவேஸுக்கும் நல்லாயிருக்கும் பஃபி கோட் ஸ்மேர். ஓகேவா. வழக்கம் போல் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சது தான். டோஸ் ரேட் மட்டும் பக்காவாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பெர்னில் ஓடிசி ஈஸி. இதுக்கு வந்து அனப்ளாஸ்மஸ்க்கு ஓடிசி தான் ப்ரிஃபர்ட் ட்ரக் ஆப்ஷன். இப்போ வந்து இம்யூனோகார்ப் யூஸ் பண்ணுறோம் ஃபீல்டில். 1 to 3 mg யூஸ் பண்ணுறோம். பேபி மீடோன்னு ஜைடஸ் கம்பெனியில் வருது. அப்புறம் ஆக்சுவலாக இதில் புக்கில் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் என்னென்னா 6 to 10 mg போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோஸ் ரேட். பட் நான் யூஸ்வலாக 20 mg எனி பிளட் போட்டோஜன் டிசீஸ்னால் 20 mg per kg பாடி ஆக்சி ஐவி பிளைன் ஆக்சி ஐவியில் கொடுத்துற வேண்டியது தான். எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்படி நான் என்னோடய ஆஸ்பெக்டில், என்னோடய ஃபீல்டு ஆஸ்பெக்டில் நான் எப்படி இதை என்னோடய ஃபீல்டு ஆஸ்பெக்டில் நான் எப்படி ஹெச்பிடியை டயக்னோஸ் பண்ணுவேன்னா, ஏன்னா 104 degree Fahrenheit வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக வச்சுப்பேன். எனி கேசஸ் டெம்பரேச்சர் 104 டிகிரிக்கு மேலே போகுதுனாவே கண்டிப்பாக ஆக்சி ஓடிசி ஐவியில் கொடுத்துருவோம். ஆஸ் பர் தி 20 mg டோஸ் ரேட் வச்சு ஐவியில் கொடுத்துருவோம். அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபீல்டு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டை எடுத்து ஸ்லைடில் வச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஆல்வேஸ் கேரி இன் பாக்ஸ் ஆஃப் ஸ்லைட் வித் யூ. ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் எடுத்து ஸ்லைட் வச்சு பார்த்து ஜஸ்ட் ஸ்மெயர் பண்ணி பாருங்கள். நார்மல் பிளட்டோட கன்சிஸ்டன்சிக்கும் வாட்ரி பிளட்டோட கன்சிஸ்டன்சிக்கும் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் கையிலே எடுத்து அது பிளட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி அந்த விஸ்காசிட்டி செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் விஸ்காசிட்டி குறைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாகவே நமக்கு ஒன்றும் இந்த ஸ்டெயினிங் எதுவுமே தேவையில்லை. பேஸ்ட் ஆன் தி கிளினிக்கல் சயின்ஸ் அந்த டைரக்ட் பிளட் எக்ஸாமினேஷன் வச்சுவே நம்ம பிளட் ப்ராடக்ட் டிசீஸை டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அனப்ளாஸ்மஸ்க்கு இமிடோகார்ப் யூஸ் பண்ணுறோம். இமிடோகார்ப் நாட் ஓன்லி அனப்ளாஸ்மசிஸ், பெபிசியோசிஸ்க்கு நல்லாயிருக்கும். டோஸ் ரேட்டு 1 to 3 mg. தெரப்பட்டிக்காக 1 mg யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபைலாக்டிக்காக 3 mg யூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா 4 to 8 weeks இருக்கும். பெர்னில் வந்து 3.5 mg per kg பாடி வெயிட் யூஸ் பண்ணலாம். டெய்லிரியோசிஸ்க்கு வந்து ட்ரிப்னோசோமியோசிஸ்க்கு வந்து 7.5 mg வச்சு கொடுக்கலாம். ட்ரிப்னோசோம்ஸ்க்கு வந்து 7.5 mg பெர்னில் டோஸ் ரோட் வச்சு கொடுக்கலாம். ஈச் ml கண்டென்ட் 70 mg பெர்னில். ஓகேவா. அப்புறம் ஓடிசி 20 mg. எனி பிளட் ப்ரொடக்ஷன் டிசீஸ் ஓடிசி 20 mg. மற்றதெல்லாம் சின்ஸ் இது அனிமியா இருக்குது, ஸோ ஃபெரிட்டாஸ் இன்ஜெக்ஷன், ஹியூமனோட அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது. அயன் சுக்ரோஸ் ஹியூமனில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 5 ml ஆம்பியூலில் வரும். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 295 rupees. பட் நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா வெறும் 44 rupees உங்களுக்கு வரும். எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் அயன் சப்ளிமெண்ட் ஃபார் அனிமிக் பேஷண்ட்ஸ். அது வந்து 100 ml NISல மிக்ஸ் பண்ணி 100 ml ஒரு 3 to 4 ஆம்பிள்ஸ் வரையும் கொடுக்கலாம். அந்த ஆம்பிள்ஸ் ஆஃப் அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ட்ராப் பை ட்ராப்பாக ஸ்லோவாக ஐவியில் கொடுத்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஃபெரிட்டாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் சப்ளிமெண்ட்டாக. அப்புறம் லிவர் டானிக், அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். ஸோ வந்து நம்ம இங்கே பார்த்துக்கிறது ஸ்பெசிஃபிக் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். பெர்னில் 3.5 to 7.5 mg, ஓடிசி அது இமிடோகார் 1 to 3 mg, ஓடிசி இங்கே 10 mg சொல்லியிருக்காங்க, 20 mg கூட சொல்ல ஒன்றும் தப்பு இல்லை. பியூப்பர்வேக்கன் வந்து 2.5 mg per kg பாடி வெயிட் ஐஎம். இதை கொடுத்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் ஏன் நான் தனியாக வச்சுருக்கேன்னா வெரி சிம்பிள். அதெல்லாம் இன்ட்ரா செல்லுலர் பேரசைட், இது எக்ஸ்ட்ரா செல்லுலர் பேரசைட். ஸோ ட்ரிப்னோசோமியோசிஸ் வெரி சிம்பிள். இது முக்கியமான ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா லாக்ரிமேஷன் ஸ்டார்ட் ஆகும், அப்பரண்ட் பிளைனஸ். இந்த கண்டிஷன் கூட ஒரு அனிமலுக்கு நான் நோட்டீஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி கேஸ் ப்ரெசென்ட் ஆகுனா, அனிமல் வந்து டெம்பரேச்சர் 104 டிகிரிக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக அனிமல் சடன் ஸ்டாகரிங், அட்டாக்ஸியா, இன்கோஆர்டினேஷன் எல்லாமே ஸ்டாகரிங் ஹைட் எல்லாமே அப்சர்வ் பண்ணோம். அனிமலுக்கு ஒரு அக்யூட் கேஸில் வந்து சடன் பிளைண்ட்னஸ் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியாது போயிட்டு
என்ன சொல்கிறது, இன்ஆனிமேட்டாக போயிட்டு எங்கள் வாக்கிங்ஸ்லாம் ஒன்றும் ப்ராப்பராக இருக்காது. அந்த அட்டாக்ஸை மசில் ட்விச்சிங் எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் அந்த மெனஸ் ரிஃப்ளெக்ஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். கார்னியல் ரிஃப்ளெக்ஸ் கண்டிப்பாக அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் அந்த மெனஸ் ரிஃப்ளெக்ஸ் கண்டிப்பாக இதில் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ பிளைண்ட்னஸ் வரும். அப்புறம் வழக்கம் போல் இதுவும் ஹீமோலைசிஸ் காஸ் பண்ணும். ஹீமோலைசிஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடி மீடியேட்டட் எரித்ரோபாகோசைட்டோசிஸால் அனிமியா வருது. ஸோ எங்கேயும் அனிமியா. ஸோ ஆல் ஈமோ ப்ரோட்டோசென்டிஸில் அனிமியா இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து ஈமோ டைல்யூஷன் வரும் டியூ டு இன்க்ரீஸ் பிளாஸ்மா ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்போக்ளைசீமியா வரும். எதனாலனா இந்த டைரக்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பை தி பேரசைட்டு டைரெக்டாக பிளட் குளுக்கோஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால இங்கே அனிமியா வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் ஹைப்போக்ளைசீமியா வரும். அப்புறம் ஹீமோடைலேஷன் ஹீமோலைசிஸ். ஓகேவா? இங்கேயும் அப்படி தான் சார். திக் ஸ்மேர் அப்புறம் பஃபி கோட் ஸ்மேர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். திக் ஸ்மேரில் பார்த்து ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டை வச்சுட்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னாவே லைவ் ட்ரிப்னோசோமே அப்படி மூமெண்ட்டே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து குயினாபெர்மன் ட்ரைக்வின் 5 mg per kg பாடி வெயிட் சப்குட்டீனியஸ் அட்மிஷன் பண்ணலாம். அது ஐசோமெட்டாமிடியம் குளோரைடு வந்து 0.5 to 1 mg per kg ஐஎம்மாக கொடுக்கலாம். அவ்வளோதான். இதில் எந்த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் சூஸ் கரெக்டாக வச்சுப்பாங்க. டயக்னோசிஸ் தின் ஸ்மேர் திக் ஸ்மேர் ஜென்ரலாக இதில் ஒரு ஜிம்சா ஸ்மேர் போட்டாவே தெரிஞ்சு போயிடும். ஸ்டெயினிங் பண்ணாவே தெரிஞ்சிடும். திக் ஸ்மேரில் டைரக்ட் ட்ராப் ஆஃப் பிளட் வச்சு பார்த்துக்கலாம். இதில் நியூராலஜிக்கல் கேட்டாங்கன்னா நியூராலஜிக்கல் சயின்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அனீமியா சொல்லுங்கள், போதும். ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோலில் சானிட்டரி ப்ரொஃபைலாக்சிஸ் மெடிக்கல்னால் இங்கே வந்து வேக்சினேஷன் கொடுக்கலாம், டிக் கண்ட்ரோல் பண்ணலாம், வெக்டர் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாமே வெக்டர் பாண்ட் டிசீஸ்னால் வெக்டர் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட். வெக்டர் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் ரிப்பலண்ட் அகாரிசைட்ஸ் டிப்பிங் மெத்தடில் பண்ணலாம், வேக்சினேஷன் பண்ணலாம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டிவ் வெக்டர் கண்ட்ரோல் அப்ரோச் இன்டர்நெட்டில் பார்த்து தான் எழுதுனேன். ஸோ அதை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்பிடியில் என்னோடய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். எந்த அனிமலுக்கு டெம்பரேச்சர் என்னோடய பிரேக் ஈவன் பாயிண்ட் இதுதான். டெம்பரேச்சர் 100 degree Fahrenheit மேலே போனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ வில் ட்ராப் அப்படியே ஐவி பிளட் செக் பண்ணி கையிலே எடுத்து செக் பண்ணி அதோட விஸ்காசிட்டி பார்ப்பேன். விஸ்காசிஸில் சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக அது ஹீமோப்ரோட்டோசோனா தான் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆக்சிடெட்ராசைக்ளின் 20 mg per kg பாடி வெயிட்டில் கொடுத்துருவேன். ஓகே, இதெல்லாம் இந்த இமேஜஸ்லாம் டிஃப்ரெண்ட் கிளினிக்கல் கேஸஸ்லாம் அப்சர்வ் பண்ணேன். மியூக்கஸ் மெம்பரினோட சேஞ்சஸ். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா தெரியும் என்ன கலர்னா சைனாட்டிக், இது எக்டரிக், இது கன்ஜஸ்டட், இது பிளான்ச்சர் மியூக்கஸ் மெம்பரின். ஒவ்வொன்றும் எந்தெந்த கண்டிஷனில் ரிப்போர்ட் பண்ணுன்றதை பின்னாடி கொடுத்துருக்கேன். இது நல்லா தெரியுது. பிங்க் வெஜினல் மியூக்கஸ் மெம்பரின் அப்சர்வ்ட் இன் ஹெல்த்தி அனிமல்ஸ். அப்படியே பாருங்கள், பிளான்ச்சர் வெஜினல் மியூக்கஸ் மெம்பரின் existence of circulatory collapse, indicative of circulatory collapse observed in hemolytic anemia. இந்த பேஷண்ட்டில் அனிமலோட ஹீமோகுளோபின் நம்பர் வந்து பிலோ 2 வருது. அனிமல் கொலாப்ஸ். வி ஹவ் ட்ரைட் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பிகாஸ் லெஸ் தென் 2% ஹீமோகுளோபின் இருந்தால் கண்டிஷன் வந்து கிரேவ் தான். ப்ரோக்னோசிஸ் வந்து கிரேவ் தான். எக்டரிக் மியூக்கஸ் மெம்பரின் இது தைலிரோசிஸ் பேஷண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுது. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெஜல் மியூக்கஸ் மெம்பரின் கம்ப்ளீட்டாக எக்ட்ரிக்காக இருக்கும். அப்புறம் சைனாட்டிக் மியூக்கஸ் மெம்பரின் இது வந்து ஒரு நிமோனியா பேஷண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுது. சிவியர் பிராங்கோ நிமோனியாவில் ரெக்கார்ட் பண்ணுது. சைனாட்டிக் மியூக்கஸ் மெம்பரின் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ கலராகவே நான் உங்களுக்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பெபிசியோசிஸ் யூரின் கலர் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். டிகாஷன் கலர் வாட் நீங்கள் சொல்கிறது காஃபி கலர் யூரின் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அனப்ளாஸ்மிஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நாட் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் தி கலர் பிட்வீன் தி அனப்ளாஸ்மோசிஸ் யூரின் கலர் பிட்வீன் அனப்ளாஸ்மோ பெபிசியோசிஸ்க்கு. இது நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கும். ஆக்சுவலாக அது டார்க் கலரில் ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கலரில் இருக்கா, காஃபி கலர் இருக்குது. இதுக்கு நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதுக்கு நல்லாவே உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இதுதான் காஃபி கலர் யூரின். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீன் கலர். இங்கே பாருங்கள், நல்லா அந்த க்ரீன் கலர் உங்களால் இங்கே அப்ரிஷியேட் பண்ண முடியும். க்ரீன் கலர் யூரின். ஓகேவா? இது அனப்ளாஸ்மோசிஸ், இது வந்து பேபிசியோசிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லா ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இண்டிகேட்டிவ் பேபி மிடோன்னு சொல்லுது, இமிடோகார்ப் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரேட் ரொம்ப கம்மி தான், நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன்லாம் பெபிசியோசிஸ் அனப்ளாஸ்மோசிஸ் மோஸ்ட் ஆஃப் த மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷனாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு இமிடோகார்ப் கொடுத்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த குயினாபெர்மின் சல்ஃபேட் இருக்கும். டோஸ் ரேட்டில் முன்னே சொல்லியாச்சு. இது பியூப்பர்வேக்கன் ஃபார் தைலிரியோசிஸ்.
ரேட் ரொம்ப காஸ்ட்லி. 20 ml மல்டி டோஸ் வயல் பார்த்தீங்கன்னா 1200 rupees வரும். நீங்கள் ஒரு அனிமலுக்கு போனால் அட்லீஸ்ட் நீங்கள் 10 ml கொடுத்தீங்கன்னா கூட 10 ml கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ 600 rupees ட்ரக், இந்த ஒரு ட்ரக் காஸ்ட் மட்டும் வரும். அப்புறம் சார் ஓகே, இப்போ எனி கேசஸ் இது 4 ஹீமோப்ரோட்டோசன்டேஜில் கண்டிப்பாக அனிமியா வருது. அனிமியாவுக்கு வரும்போது நம்ம வந்து என்ன தான் ஆர்கானிசத்தை கில் பண்ணிட்டாலும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒன்ஸ் ஹீமோக்ளோபின் லெவல் 4 கீழே போச்சுன்னா ஹீமோக்ளோபின் லெவல் 4 கீழே போச்சுனாவே லைஃப் த்ரெட்டனிங் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு அடுத்து. இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது கண்டிப்பாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியே ஆகணும். ட்ரான்ஸ்ஃபியூஷன் இல்லைன்னா அனிமலாக சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? சரி சார், இது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்னு எப்படி ஹீமோக்ளோபின் லெவலை மெஷர் பண்ணுறதுனா, நீங்கள் அந்த மியூக்கஸ் மெம்பரேனையும் பிளட்டோட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னாவே அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு, எவ்வளோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அதோட பெஸ்ட் மெத்தட் ஹீமோசைட்டோமீட்டரை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். வெறும் ஒரு 10 minutes டெஸ்ட், அவ்வளோதான் இது. 10 minutesல நம்ம வந்து என்ன நம்மளோட இது கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு அனிமல் தெய்லிரோசிஸ் பேஷண்ட்டில் வந்து பிளட்டை செக் பண்ணி பார்த்தா ஹீமோசைட்டர் மூலியம் நாங்கள் செக் பண்ணது ஃபீல்டு ஆஸ்பெக்டில் 4 g/dL ஹீமோக்ளோபின் இருந்தது. லைஃப் த்ரெட்டனிங் ஸ்டேஜில் இருந்தது. இது ஒரு கண்டிஷன். அப்புறம் இன்னொரு பேஷண்ட்டில் ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா வெறும் 2% இருந்தது. 2% ஹீமோக்ளோபின் $2 g/dL ஹீமோக்ளோபின் இருந்தது. இந்த 2 பேஷண்ட்டுமே கண்டிப்பாக நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கும்போது பிளட் கலெக்ஷன் பண்ணோம். இதில் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுனா, இதில் எந்த டெக்னிக்ஸும் இல்லை சார். ஜஸ்ட் பிளட் பேக் எடுக்கிறீங்க, டோனார் அனிமல் செலக்ட் பண்ணுறீங்க, ரெசிபியன்ட் செலக்ட் பண்ணுறீங்க, டோனார் டு ரெசிபியன்ட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறீங்க. இதில் எதுவுமே டிஃபிகல்ட் பாயிண்ட் இல்லை. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ். எதுக்குமே டெக்னிக்கல் நாலேஜே தேவையில்லை. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இங்கே வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இல்லை. ஃபீல்டு ஆஸ்பெக்டில் தான் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, பிளட் கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக அனிமலை ரெஸ்ட்ரெயின் பண்ணலன்னா, இந்த இதில் வேக்கம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களால் பிளட் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ எவ்வளோக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா, அனிமல் ப்ராப்பராக பிளட் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து இது பண்ணலாம். எவ்வளோ பிளட் கலெக்ட் பண்ணலான்னா 2 liters ஆஃப் பிளட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன் சிவியர் கேஸ் அனிமல்ஸ் வந்து 300 kg 400 kg இருக்குன்னா அங்கே 3 to 4 liters கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 3 to 4 liters பிளட் கலெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். சேம் பெடிகிரியாக இருந்தால் இன்னும் நல்லது. இப்போ ஜெர்சிலே கலெக்ட் பண்ணுங்கள். அதோட மதர்ஸ் அதோட டாக்டர் ஏதாவது இருந்தால் அதிலே பிளட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் சில அனிமல் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நல்லாவே இங்கே ரெஸ்பிரேஷன் மைல்டு ஃபஸ்ட்டு மசில் ட்விச்சிங் ஸ்டார்ட் ஆகும், ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் ஒன்றுமே இல்லை, கூட பிளட் பேக் கிட்டக்கூடிய அட்ரினலின் வரும். அட்ரினலின் ஒரு டோஸ் ஐவியில் கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். ஓகேவா? இது இந்த பேஷண்ட்டுக்கு தான் வந்து 2% ஹீமோக்ளோபின் இருந்தது. இந்த பேஷண்ட்டுக்கு வெறும் ஹீமோக்ளோபின் வந்து ஹீமோசைட்டோமீட்டர் சாலிஸ் மெத்தட் ஆஃப் ஹீமோக்ளோபின் எஸ்டிமேஷனில் வந்து ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா வெறும் 2% இருந்தது. இதை சேவ் பண்ண முடியாதுன்னு நினச்சோம். பட் ஆஃப்டர் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் சப்சிக்வெண்ட் தெரப்பி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் டெய்லி நாங்கள் வந்து அயன் சுக்ரோஸ் கொடுத்துட்ருந்தோம். என்எஸில் மிக்ஸ் பண்ணி சொன்னாலே நார்மல் சலைனில் 100 ml நார்மல் சலைனில் 2 to 3 ampules ஆஃப் அயன் சுக்ரோஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ அனிமல் நம்ம ரெக்கவர் ஆச்சு. இது எங்களுக்கு ஆச்சரியம். பிகாஸ் 2% இருந்தாலும் சக்ஸஸ் ரேட்டே ரொம்ப கம்மி. 2% ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்துருச்சுன்னா. பட் இந்த அனிமல் சேவ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் சார். ஒரு பிளட் ப்ரோட்டோசன் டிசீஸ்னால் பேசிக் டயக்னோசிஸ். ஒன்ஸ் ட்ரக் வந்து ஒரு பர்டிகுலர் அனிமியா ரேஞ்சு வந்து தாண்டிடுச்சுன்னா உங்கள் ட்ரக் என்ன கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணாது. பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இஸ் தி ஒன்லி வே. ஸோ ஃபீல்டு ஆஸ்பெக்டில் ஹீமோக்ளோபின் 4 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோ ஃபார் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். ரொம்ப ஈஸியஸ்ட் டெக்னிக் இது. ஒரு கஷ்டமும் இல்லை. நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா எல்லாமே பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.